SBIல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்னா வந்து என்னன்னே வந்து தெரியாது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுங்க. பட் உங்களுக்கு வந்து இது ஃப்ரீ தான், நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் ட்ரேடிங் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்னா வந்து என்னன்னே வந்து தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க்குக்கு வந்து போக தேவையில்லை. நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து தாராளமாக வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபார்மும் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு மெயில் அனுப்பிச்சா போதும், உங்களுக்கு வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து எனக்கு வந்து என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதோ உங்களுடைய ரீசனை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்னா வந்து என்னன்னே வந்து தெரியாது, எது வேணாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நான் பர்சனலாக என்ன சொன்னேன்னா வந்து எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மெயில் அனுப்பிச்சேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரீசனை வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு கேஸ் ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு ரீசன் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரீப்ளை கொடுத்து உங்களுடைய ரீசனை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த ரீசனுக்காக இந்த அக்கௌண்ட் வந்து வச்சிருக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரீப்ளை கொடுத்து வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மெயில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ விஷ் டு க்ளோஸ் த ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஹெல்ட் வித் SBI செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்குல்ல. ஸோ இந்த லைனை அப்படியே வந்து காப்பி பண்ணி ரீப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீகன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த லைனை அப்படியே வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து ரீப்ளை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். உங்களுடைய அக்கௌண்ட் க்ளோசிங் ரெக்வெஸ்ட் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இது ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேங்க்குக்கு போகாமலே வந்து உங்களுடைய ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.